ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக சுமூகமாக நடக்கணும் என்று சொன்னால் அமெரிக்கா உடனடியாக 2 நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஈரான் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. அந்த 2 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை ஏற்கனவே எங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னென்னு சொன்னால் லெபனானில் யுத்தம் நிறுத்தப்படணும், லெபனானையும் இந்த பேச்சுவார்த்தையில் சேர்த்துக்கொள்ளணும் என்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக இன்னும் ஒரு நிபந்தனை ஒன்றும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த இன்னும் ஒரு நிபந்தனை? அது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபஃப் அவரும் பேச்சுவார்த்தை குழுவில் மிக முக்கியமான ஒரு ஆள். அவர் இப்பொழுது பாகிஸ்தானை சென்றடைந்திருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் இப்பொழுது பாகிஸ்தானை சென்றடைந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு அவர்கள் பாகிஸ்தானில் சென்று தரையிறங்கியிருக்கிறார்கள். அங்கால அமெரிக்கா பக்கத்தில் இருந்து அமெரிக்க தூதுக்குழுவினர் இப்பொழுது பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நள்ளிரவு அல்லது சனிக்கிழமை நாளை காலை விடிகாலை நேரத்தில் அவர்கள் அமெரிக்காவில் தரையிறங்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் பேச்சுவார்த்தைக்கான சகல ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்து பிட்டியோரு விமானம் ராட்சச விமானம் என்று போய் அங்கே இறங்கி இருக்கிறது. அதில் விசேட அமெரிக்காவினுடைய படையினர், பாதுகாப்பு அணியினர், புலனாய்வு அணியினர் என்று சொல்லி நிறைய பேர் அங்கே போய் தங்களுடைய பங்குக்கு பாதுகாப்பு நிலவரங்கள் எல்லாத்தையும் பரிசோதனை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டுது. நாளைக்கு சனிக்கிழமை விடிஞ்சா சனிக்கிழமை இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு முதல் சில பல விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்குது. இன்றைக்கு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திரும்பவும் சொல்லியிருக்கார், நான் போரை நிறுத்த மாட்டேன், இந்த போர் தொடர்ந்து நடந்துதான் இருக்கும் லெபனானில் என்று சொல்லி. எனவே ஈரான் விதித்த அந்த முதலாவது நிபந்தனையை இன்னமும் நிறைவேற்றப்படையில. இதுக்கிடையில் இரண்டாவதாக இன்னும் ஒரு மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றை ஈரான் விதித்திருக்கிறது. அது என்னென்னு சொன்னால் ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள், அமெரிக்காவினால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே விடுவிக்கப்பட வேண்டும், ரிலீஸ் செய்யணும் என்று சொல்லி ஈரான் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இந்த 2 நிபந்தனைகளையும் நிறைவேற்றினால்தான் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும், ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது சரி, ஈரானினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களா? அது என்ன சொத்துக்கள், எங்க முடக்கப்பட்டிருக்கிறது? இது மாதிரி சில கேள்விகள் இருக்குத்தானே. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு எதிராக விதிக்கப்படாத தடைகளே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையால் எல்லா தடைகளும் விதிக்கப்பட்டு தடைக்கு மேலே தடைகள் விதிக்கப்பட்டு அது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு தான் இந்த ஈரான் என்ற ஒரு நாடு இயங்கி கொண்டிருக்குது. ஒரு கருத்து சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் மேலே எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொன்னால், இப்போ கட்டாரில் தடை இருக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் தடை இருக்கா, சவுதிக்கு தடை இருக்கா? இல்லை தானே, எங்குமே தடைகள் இல்லை தானே. அதே மாதிரி ஈரான் மீதான தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டுட்டா மத்திய கிழக்கிலேயே ஈரானினுடைய வளர்ச்சியை யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே இப்ப வளர்ந்திருக்கிற இந்த வளர்ச்சி, இந்த கட்டுமானங்கள், இந்த ஏவுகணைகள், இந்த சிவில் கட்டமைப்புகள் எல்லாமே இவ்வளவு தடைகளையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் என்று நாங்கள் சொல்லலாம். அவ்வளவு தடைகளையும் தாண்டி உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள். சரி, அமெரிக்காவால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது பல பில்லியன் டாலர்ஸ், ஈரானுக்கு சொந்தமான பல பில்லியன் டாலர்ஸ் காசு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது வெவ்வேறு நாடுகளில். அதில் மிக முக்கியமானது கட்டாரில் முடக்கப்பட்டிருக்கும் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதாவது ஈரானுக்கு சொந்தமான காசு இப்போ கட்டாரில் முடக்கி கட்டாரில் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டாரில் ஒரு சில வங்கிகளில் அந்த காசு இருக்குது. அந்த காசை எடுக்கவே முடியாது. ஈரான் நெச்சாலும் எடுக்க முடியாது, யாருமே எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா பிளாக் பண்ணி விட்டு கிடக்கிறது. எனவே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கதையை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒருக்கா சவுத் கொரியாவுக்கு போயிட்டு வரணும், தென் கொரியாவுக்கு போயிட்டு வரணும். ஏன்னு சொன்னால் தென் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிஸ்னஸ் இருக்குது தானே, அந்த பிஸ்னஸ் டீல் எல்லாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் நடந்து இருந்தது. அதாவது சவுத் கொரியாவினுடைய பிரதான மசகு எண்ணெய் வழங்குனரே ஈரான் தான். ஈரானில் இருந்து தான் பெற்றும் எண்ணிக்கையில் கச்சா எண்ணெயை, மசகு எண்ணெயை சவுத் கொரியா இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. அதுக்கு பதிலாக காசை கொடுத்து கொடுக்கல் வாங்கல்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சொல்லுவோமே, எங்கள் வீட்டு பிஸ்னஸ் இல்லை, உங்கள் வீட்டு பிஸ்னஸ் இல்லை, இது உலக பிஸ்னஸ் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உலக பிஸ்னஸ் தான் நடந்து கொண்டிருந்தது தென் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில. அது கனகாலமாக நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன செய்து விட்டது, திடீரென்று 2018ஆம் ஆண்டு
கொண்டு ஈரானுக்கு எதிராக தடை ஒன்றை விதிச்சாச்சு. திடீரென்று ஒரு நாள் தடை விதிச்சோடனே ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய நிறைய காசு வந்து தென்கொரியாவில் முடக்கப்பட்டு விட்டது. அந்த காசை வந்து தென்கொரியாவால் கொடுக்க முடியலை. ஈரானை பார்த்து ஒரே ஒரு சொறி மட்டும்தான் சொல்ல முடிஞ்சதை தவிர காசை வந்து கொடுக்க முடியலை. ஏன்னு சொன்னால் இப்போ ஈரானில் இருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றும் கப்பலாக வந்து மசகு எண்ணெய் போய்கொண்டே இருக்கும் எங்கள் தென்கொரியாவுக்கு. அதுக்கு பிறகு தென்கொரியா என்ன செய்யும், அந்த மசகு எண்ணெய் எத்தனை பெரல் வந்தது என்ன ஏதுன்னு சொல்லி கணக்கு பார்த்து அதுக்குரிய காசை வந்து செட்டில் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ இங்கால ஒரு பக்கம் எண்ணெய் போய்கொண்டிருக்கும் போது அங்கால ஒரு பக்கம் காசு போய்கொண்டிருக்கும். இப்படியே பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக நடந்துருக்கக்குள்ள திடீரென்று ஒரு நாள் வந்து நடுவில் கட்டையை போட்ட உடனே எல்லா இடம் பிளாக் ஆகிட்டுது. அப்படி பிளாக் ஆனது தான் ஈரானுக்கு சொந்தமான பெருந்தொகையான காசு வந்து சவுத் கொரியாவில் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. இதை இப்போ 2018 ஆண்டுலேருந்து முடங்கி போய் கிடக்கு. அப்படி இருக்கும்போது 2023 ஆண்டு 5 வருஷம் கழித்து 2023 ஆண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்த காலத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அதன் ஒப்பந்தம் என்று சொன்னால் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம். ஏனென்று சொன்னால் அமெரிக்க கைதிகள் நிறைய பேர் ஈரானிய சிறைகள்லையும் ஈரானிய கைதிகள் நிறைய பேர் அமெரிக்க சிறைகள்லையும் வந்து காலங்காலமாக இருக்கிறது தானே. அதில் வந்து ஒரு 5 பேரை வந்து மாற்ற வேண்டிய தேவை வந்து அமெரிக்காவுக்கு வந்தது. மிக முக்கியமான 5 பேர். எனவே அந்த 5 பேரையும் விடுவிக்க சொல்லி அமெரிக்கா கேட்டது ஈரான்கிட்ட. ஈரான் அதுக்கு ஓகே சொன்னது. ஈரான் பதிலாக என்ன சொன்னு சொன்னால், எங்களுடைய 5 பேர் 5 ஈரானியர்களை வந்து நீங்கள் விடுவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு $6 பில்லியன் காசு வந்து எங்களுக்கு தரணும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தம். அதாவது அப்போ நிறைய காசு வந்து முடக்கி வைக்கப்பட்டதானே. அது வந்து அமெரிக்காவினுடைய காசு இல்லை, ஈரான் காசு தான். எங்கட காசு தானப்பா, அதில் ஒரு 6 பில்லியனை தாங்கோன்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் வெற்றிகரமாக அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. போட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய சிறைகளில் இருந்த 5 அமெரிக்கர்கள் உடனடியாகவே விடுவிக்கப்பட்டார்கள். அதே போல அமெரிக்க சிறைகளில் இருந்த 5 ஈரானியர்கள் உடனடியாகவே விடுவிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி தென்கொரியாவில் முடக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான காசுல இருந்து ஈரான் கேட்ட $6 பில்லியன் வந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். அதாவது தென்கொரியாவிலிருந்து நேரடியாக ஈரானுக்கு அந்த $6 பில்லியன் வந்து காசு கொடுக்கப்படையில. அதுக்கு மாறாக கட்டாரில் இருக்கிற ஒரு சில வங்கிகளில் வந்து அந்த காசு மாற்றப்பட்டது. அதாவது கட்டாரில் காசு இருக்கும், ஈரான் வந்து பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஈரானும் அதுக்கு சம்மதிச்சது. ஓகே, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அதுக்குள்ள என்ன சூட்சுமங்கள் என்ன தந்திரோபாயங்கள் என்று சொல்லி தெரியல. ஏன் சவுத் கொரியா நேரடியாக அங்கே ஈரானுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி அது தெரியல. ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு ஈரானும் ஓகே சொன்னபடியால் பிரச்சனை இல்லைன்னு முடிஞ்சாச்சு. இப்போ தென்கொரியாவில் இருந்து $6 பில்லியன் வந்து கட்டாருக்கு வந்துட்டுது. கட்டாரில் வந்து 2 வங்கிகளில் வந்து அது வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. சரி, அந்த காசை எடுப்பமே என்று பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் தான் நடந்தது. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம். ஓகே, கைதிகள் எல்லாம் விடுவிச்சாச்சு, எவ்ரிதிங் ஃபைன். இதுக்கிடையில் வந்து அந்த விடுவிக்கப்பட்ட கைதிகளை பற்றி சொல்லணும். அதாவது 5 அமெரிக்கர்கள் வந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தானே. அவர்களில் வந்து 3 பேருடைய விவரங்கள்லாம் வெளியில் வந்தது. பெயர் விவரங்கள், புகைப்படங்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 3 பேரும் தான். இந்த 3 பேர் மேலேயும் மற்ற 2 பேர் இருக்கிறது தானே. அந்த மற்ற 2 பேரும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெயர் விவரங்களோ புகைப்படங்களோ வெளியாகல. ஒருவேளை முக்கியமான ஆக்களோ இன்னும் தெரியல, ஆனால் வெளியிடப்படையில. இந்த 3 பேர் மேலேயும் அந்த 2 பேர் மேலேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், உளவு பார்த்தார்கள், அமெரிக்காவுக்காக உளவு பார்த்தார்கள் ஈரானில் வந்து என்று சொல்லி. இவர்களில் ஒரு சில ஆட்கள் வந்து ஈரானிய குடியுரிமையும் வச்சிருக்கார்களாம். ஈரானிய குடியுரிமையும் அமெரிக்க குடியுரிமையும் வைத்த இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்கள். எனவே உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் ஈரானிய போலீசால கைது செய்யப்பட்டு ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள். எனவே இங்கால 5 கைதிகள், அங்கால 5 கைதிகள். இப்போ கைதிகள் பரிமாற்றம் முடிஞ்சது. அதே மாதிரி $6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸும் வந்து கட்டாருக்கு வந்துட்டுது. அந்த காசை வந்து ஈரான் எடுக்கலாம் என்று நினைச்சு கொண்டிருக்கும் போது அடுத்த மாதம் என்ன நடந்தது? 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேலுக்குள்ள பூந்து தாக்குதலுடன் நடத்திவிட்டது. அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா கடுப்பாகி கட்டாரில் இருந்த அந்த காசும் வந்து முடக்கப்பட்டாச்சு. எனவே கட்டாரில் இருக்கிற வங்கிகளுக்கு மாற்றப்பட்ட அந்த $6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ல இருந்து ஒரு சதத்தை கூட, ஒரு சென்ட்டை கூட ஈரான் எடுக்கல. அதுக்கிடையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து அங்கால இஸ்ரேலில் வந்ததால அந்த காசு முடக்கப்பட்டுட்டது. எனவே இன்றைக்கு முகமது பாகர் கலிபஃப் அவர்கள் கேட்ட அந்த சொத்து இந்த சொத்தாக இருக்கலாம் என்று சொல்லி இப்ப ஊகங்கள் தெரிவிக்கப்படுது. எனவே அதை வந்து அமெரிக்கா விடுவிக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, இது முதலாவது இந்த $6 பில்லியன். இதுல வந்து அந்த பில்லியன் என்ன கணக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்கட கணக்கில் வந்து நாங்கள் கோடி பாவிப்போம் தானே, கோடி என்று சொல்லி 100 கோடி தான் ஒரு பில்லியன். எனவே $6 பில்லியன் என்றது 600 கோடி. அதாவது 600
கோடி அமெரிக்க டாலர்ஸ். அதை வந்து நாங்கள் எங்களை ரூபாயில் வந்து பெருக்கினோம் சொன்னால் தலை சுத்தம், எனவே பெருக்க வேண்டாம். எனவே 600 கோடி அமெரிக்க டாலர்ஸ் வந்து இப்போ கட்டாரில் முடக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஈரான் கேட்கிறதா? நாளைய பேச்சுவார்த்தைக்கு முதல் அதை விடுவிக்க சொல்லி அதைத்தான் கேட்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இருந்தாலும் பாராளுமன்ற சபாநாயகர் விரிவாக சொல்லலை. சரி, ஈரானுக்கு சொந்தமான காசு, இந்த ஒரு காசு மட்டும்தான் வெளியில் முடக்கப்பட்டிருக்கா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. இதை விடவும் இன்னும் பெரும் பெரும் தொகைகள் வந்து வேறு வேறு நாடுகளில் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஜப்பானிய வங்கிகளில் வந்து காசு முடக்கப்பட்டிருக்கிறது, ஈராக்கிய வங்கிகளில் வந்து காசு முடக்கப்பட்டிருக்கிறது, அதை விட துருக்கியில் வந்து காசு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக பெரும் தொகையான காசு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமீரகத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அமீரகத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற காசு தான் பெரும் தொகை என்று சொல்லப்படுகிறது. 50 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், ஈரானுக்கு சொந்தமான 50 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அமீரகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எல்லாத்தையும் வந்து கூட்டி பார்க்கக்குள்ள மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன்லேருந்து 120 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து ஈரானுக்கு சொந்தமான காசு அக்கம் பக்கத்து நாடுகளில், நான் சொன்ன இந்த நாடுகளில் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். ஓகே, தென்கொரியா வந்து ஈரானோட மசகு எண்ணெய் பிஸ்னஸில் ஈடுபட்டது, காசு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஓகே. அது எதுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து இவ்வளோ காசு வந்து முடங்கணும்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வந்து ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க வேண்டிய தேவையோ கேஸ் வாங்க வேண்டிய தேவையோ எதுவுமே இல்லையே. அங்கே என்ன இருக்கோ அவ்வளோ இங்கேயும் இருக்குத்தானே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஈரானுக்கு சொந்தமான பல கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள், அவர்களுடைய தலைமை வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான். ஏன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்றது இந்த உலகத்திலேயே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஏற்ற மிகச்சிறந்த இடம்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதான் அடிக்கடி கூப்பிடுவோமே, ஹபிபி கம் டு துபாய், கம் டு துபாய் என்று சொல்லி கூப்பிடுவோம் தானே. ஏன்னு சொன்னால் அங்கே டேக்ஸ் இல்லை, அங்கே கணக்க சலுகைகள் இருக்குது. பிஸ்னஸ் என்று நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் துபாய் உங்களை வந்து பயங்கரமாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். எனவே நிறைய ஈரானிய கம்பெனிகள் வந்து துபாயில் போயிட்டு முதலீடு செய்து நினைக்கிறாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருந்து அந்த மாதிரி ஏதோ பிஸ்னஸ் இருப்பினும் போல இருக்கு. அதில் வந்து முடக்கப்பட்டதில் தான் இந்த 50 பில்லியன் டாலர்ஸ் வந்து இப்போ அமீரகத்தில் முடங்கி போயிருக்குது. எனவே இந்த 6 பில்லியனை வந்து முதல் கட்டமாக அமெரிக்கா விடுவிக்குமா? அதே மாதிரி ஏனைய 120 பில்லியன் டாலர்ஸை வந்து அமெரிக்கா விடுவிக்குமா? இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எப்படி போகும்? சொன்னபடியே சனிக்கிழமை காலமாக ஸ்மூத்தான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குமா? எல்லாத்தையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.